Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. மூவி ட்ரெயின் மோஷன் பிக்சர்ஸ் வழங்கும் கிரிக்கெட்டர் முத்தையா முரளிதரனின் பயோகிராஃபியான 800 திரைப்படம் அக்டோபர் 6 முதல் திரையரங்குகளில். 2 வீடு ரெட்டிப்பு பிரச்சனை ரெட்டிப்பு ஃபன். பிக் பாஸ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். మచ్చమే నువ్వయ్యా అచ్చమే లేదయ్యా ఇచ్చమే నేనయ్యా మిచ్చం ఏమయ్యా వాను కావాలయ్యా నువ్వు కావాలి రా 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 स्टव में लकड़ाई सॉकेट ना सड़ाई स्टव में लकड़ाई सॉकेट ना सड़ाई बड़ी वेलू ना दुबई तरररररररा स्टव में लकड़ाई. விரும்பிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். பிகாஸ் கடோட் கஜன் வந்து பீமாவோட இந்த ஒரு வருஷம் தான் இருந்திருக்கிறங்கிற மாதிரி தான் வந்து தட்ஸ் வாட் ஐவ் ஸ்டடிட். I've always been a very என்ன சொல்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி வெரி அட்வென்ச்சரஸ் கிட். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். அண்ட் ஐ ஃபீல் லைக் தெர் இஸ் நோ end டு லேர்னிங். மியூசிக் வந்து இட்ஸ் an ஓஷன். அதுலேருந்து இங்க் ஃபில்லர்லேருந்து ஒரு ட்ராப் எடுத்து நீ உள்ளங்கையில் வச்சுட்டா அது ஒரு பெரிய விஷயம் இந்த லைஃப் டைமில். தட்ஸ் ஹவு மச் யூ கேன் லேர்ன். For me, also it happened when I had a breakup in my life. That's when I wrote one song. நீ என்னை விட்டு போக உன் நாடகம் உணர்ந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு. That was the first song that I wrote. IBC மங்கை நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்க RJ ஷாம்லா. பொதுவாகவே கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க இது மட்டும் தான் என் வேலை, இது மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி எல்லா ஏரியாஸையும் எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஐ வாண்ட் டு பி an எக்ஸ்ப்ளோரர் இந்த ஃபீல்டில் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறையா வேலைகளும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. We are very happy to welcome the Nightingale மாலவிகா அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷாம்லா? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை வந்து நான் கங்க்ராச்சுலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பிகாஸ் we recently saw your stage play கடோட் கஜன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாலவிகா அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிங்கர், செம்ம வாய்ஸ், அவங்களுக்கு பயங்கரமாக கர்நாடிக்கும் பாடுவாங்க, வெர்சடைலான சிங்கரும் கூட. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்டிங்கும் பண்ணுறாங்க, செம்மையாக ஆக்ட் பண்ணுறாங்க. எப்படி இந்த டிரான்சிஷன், எப்படி இந்த சேஞ்ச் ஓவர்? சின்ன வயசுலேருந்தே துருத்துருன்னே இருப்பீங்களா எல்லாத்துலேயும்? துருத்துருன்னுலாம் இருக்க மாட்டேன். பிகாஸ் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து கேள்விப்பட்டதுன்னா நான் ஜென்ரலாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப சமத்து, கொஞ்சம் ரொம்ப நிறைய பேச மாட்டேன், அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் ஐ திங்க் காலேஜ், ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுவேன் ஸ்கூல்லேருந்தே. மியூசிக் மட்டும் இல்லாமல் டான்ஸு, ஸ்டேஜ் ஸ்கிட்டு எல்லாம் நிறையா பண்ணுவேன். ஸோ அதனால் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் தியேட்டர் பிளேஸ் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங் ஃப்ரம் 2016லேருந்து தியேட்டர் பிளேஸ்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் எப்போ எனக்கு டைம் கிடைக்கிறதோ, when people really want me to, அந்த டேரக்டர் ஃபீல் பண்ணாங்க நான் இந்த ரோல் நான் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா I'll definitely go and yeah. ஓகே. ஸோ முக்கியமாக கடோட் கஜனில் இந்த இடிம்பி அப்படின்ற கேரக்டர், அதாவது கடோட் கஜன் உங்களுடைய அம்மா கேரக்டர். ஸோ அது எப்படி இருந்தது ப்ளே பண்ணுறதுக்கு, அண்ட் வாட்ஸ் இட்ஸ் எக்ஸாக்ட்லி அபவுட்? மகாபாரதத்தில் வந்த ஒரு கதை தான். கடோட் கஜன் வந்து பீமாக்கும் ஹிடும்பிக்கும் பிறந்த பையன். ஸோ ஹிடும்பிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். பிகாஸ் கடோட் கஜன் வந்து பீமாவோட இந்த ஒரு வருஷம்தான் இருந்திருக்கிறங்கிற மாதிரி தான் வந்து தட்ஸ் வாட் ஐவ் ஸ்டடிட். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கடோட் கஜனோட அசோசியேஷன் இஸ் டோட்லி வித் ஹிஸ் மாம் ஒன்லி. ஸோ ஐ திங்க் கடோட் கஜன்கிற ஒரு பிளேயில் வந்து ஹிடும்பி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரேசிங் அப் த கிட். அதுக்கப்புறம் சண்டைக்கு போனதுக்கப்புறம் சக்தி அஸ்திரம் வந்து கர்ணா வந்து அர்ஜுனன் மேலே யூஸ் பண்ணாத கிருஷ்ணர் வந்து கடோட் கஜன் மேலே யூஸ் பண்ண வைப்பார். பிகாஸ் ஹி வாஸ் தட் ஸ்ட்ராங் அண்ட் ஹி வாஸ் தட் பவர்ஃபுல். வேற யாருக்குமே அந்த சக்தி அஸ்திரத்தை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் கர்ணா. ஆனால் வந்து கடோட் கஜன் வந்து ஹீ வில் டேக் இட் ஆன் ஹிம்செல்ஃப் அண்ட் அர்ஜுனர் அதனால தான் வந்து தப்பிப்பார் கர்ணா கிட்ட இருந்து. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ஸ்டோரி கேட்குறேன் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மாலிக் அவர்கள்கிட்டேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தி மெட்ராஸ் கம்யூன். மாலவிகா அவர்கள் பாடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியும், ஸ்டேஜில் பாடுவாங்க தெரியும், நிறைய ஷோஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் தி மெட்ராஸ் கம்யூன் அப்படின்னு வரும்போது ஸ்டார் கேசிங்கில் பாடல்கள் பாடி எல்லாரோட சேர்ந்து மகிழக்கூடிய ஒரு தருணம் தான் அது. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? மெட்ராஸ் கம்யூன் எனக்கு கொஞ்சம் வருஷமாகவே, அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும், சம்திங் டு கிவ் பேக் டு தி ஆர்ட் கம்யூனிட்டி ஒரு ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்
என்ன ஒரு தாட் ஆல்வேஸ் இருந்திருக்கு எனக்கு. ஸோ ஃபியூ இயர்ஸாகவே நான் வந்து என்னோட ஆற்றுல வந்து சொல்லிட்டு இருப்பேன். வி ஹாவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் அட் ஹோம். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸில் ஒரு ஹால் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டை கூட்டின்னு வந்து ஒரு நல்ல ஹவுஸ் கான்சர்ட் மாதிரி பண்ணும் எவ்ரி மந்த். அண்ட் வாட் எவர் we could pay, எங்களால் என்ன சக்தி இருக்கோ அதை வந்து பே பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். somehow it didn't materialize, but after I got married 2021 நவம்பரில் we got married and myself நான் கஷ்யப் கிட்ட இதை சொல்லிட்டு இருந்தேன், என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்து பிகாஸ் நாங்கள் மூவ் பண்ணும்போது கல்யாணம் மூவ் பண்ண ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து இட் வாஸ் a very big independent house and பெரிய ஹால் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னும் போது he was very interested because அவன் அம்மா அப்பா எனக்கு சொல்லும் போது தேவர் லைக் வந்து என்னோட பையன் கல்யாணம் பண்ணினா ஒரு சிங்கர் தான் கல்யாணம் பண்ணிப்பான், சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருந்தாமா அப்படியே நடந்துருது அப்படின்னு அவள் அப்பா அம்மா சொன்னா. ஸோ ஐ திங்க் somehow it all happened and more than anything like Kashyap is not associated, he is not an artist, he doesn't know to sing. பட் ஆனால் மியூசிக் அவ்வளோ பிடிக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஆர்டிஸ்ட் கேளு அந்த ஆர்டிஸ்ட் கேளு நிறைய வந்து எனக்கே இதெல்லாம் கொடுப்பான் அவன். ஸோ அதனால் when I told him he was very happy. எங்களோட 3 அதர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து we were discussing about this. பரத், பிரசன்னா, ராகேஷ் அப்படின்னு 3 பேர்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கடா, என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு he suggested the name Madras Commune. ஸோ பேசிக்லி started off with house concerts. இந்த மாதிரி ஒரு மந்த்து ஒரு ஹவுஸ் concert பண்ணோம் and we will not reveal who the artist is. It's a blind date concert. We will not reveal the venue. So இப்போ வரைக்குமே it's blind date தானா? Yeah. மெட்ராஸ் கம்யூன் நிறைய வெர்டிகல்ஸ் வந்திருக்கு. அதில் இந்த வெர்டிக்கல் பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு பேர், த மெட்ராஸ் கம்யூன் எக்ஸ்பீரியன்ஸ்னு, வேர் வி won't reveal who the artist is. ஜஸ்ட் ஒரு சஸ்பென்ஸ்க்காகலாம் எதுவும் கிடையாது. பட் பேசிக்லி இப்போ நாளைக்கு வந்து அடுத்த மாதம் ஏஆர் ரஹ்மான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி லைக் 1 lakh people will turn up. Probably for another XYZ, I don't know how many people will turn up. ஸோ அந்த bridge gap இருக்கக்கூடாது. அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் இஸ் யூனிக் இன் தேர் ஓன் வே. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வி ஸ்டார்டட் மெட்ராஸ் கம்யூன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். பட் அதுக்கப்புறம் நிறைய பிங்க் மூன் போட் கான்சர்ட், ஃபாலோ த சவுண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வந்து கான்சர்ட் பண்ணுறோம். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவிங் கான்சர்ட் இன் இந்தியா. அதுக்கப்புறம் ஹாலோவீன் இன் காலிவுட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஆல் கஷ்யப்ஸ், அவனோட ஐடியா தான் எல்லாமே. ஸோ நைஸ். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் October 15th இல்லையா இப்போ வரப்போகுது. இட்ஸ் ட்ரிப் டு நாகாலாண்ட் அப்படின்னு. That's not Madras Communes. That's another organization. அதுல வந்து நான் பாட போறேன். ஓகே, so nice. அதாவது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான யூனிக்கான விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது எங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கும். ஸோ நைஸ் ஆஃப் யூ போத். அண்ட் ஆல்சோ டாக்கிங் அபவுட் சிங்கிங், ஒரு ஸ்டேஜ் பிளேயில் நம்ம வந்து பாடுறோம், ஒரு ரெக்கார்டிங்கில் பாடுறோம்னா ரெண்டுமே வேறு. Do you remember the first stage you sang? Yeah, I remember. நான் வந்து I think I was in 7th standard நினைக்கிறேன். I mean, I don't. When you got up for the first stage? Yeah, like a full-fledged concert நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கூல்ஸில் வந்து நிறைய ஸ்கூலில் வந்து ப்ரேயர் அந்த மாதிரிலாம் பாடியிருக்கேன், ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரிலாம் பாடியிருக்கேன். பட் மை ஃபர்ஸ்ட் ஃபுல்-ஃப்ளெஜ் கர்நாடிக் கான்சர்ட் which was about 2.5-3 hours வந்து 7th ஸ்டாண்டர்டில் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். I still remember ஒரு green பாவாடை, orange color blouse and yeah, it was my first concert. Nice. So concerts பத்தி பேசும்போது stage plays, of course that's totally different, but you producing a song, you writing a song and singing the song, producing the originals, அது எப்படி இருந்தது? Of course singing in other musicians ஓட சாங்ஸ்ல வந்து பாடுறது ஒரு ரகம், பட் நீங்களே ஒரு ஒரிஜினல் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. So how do you feel about that? I feel very good. In fact, I've always been a very, என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி வெரி அட்வென்ச்சரஸ் கிட். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். அண்ட் ஐ ஃபீல் லைக் தெர் இஸ் நோ end to learning. Wherever you go, with whatever place you reach, there's always something more that you can learn from there. இதுதான் நான் ரீச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. And I also think நான் குருகுலவாசம் பண்ணி தான் நான் பாட்டு கற்றுனேன். I stayed with my teacher for 10 years and I learned music. So அவங்க வந்து she is a very perfectionist, disciplinarian. அதாவது நான் அவங்க கிட்ட குட்டி குழந்தையில பாட்டு கற்றுன்னு இருக்கும் போதே she was 70 years old. ஸோ எனக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்து ராத்திரி 11 மணி முடிஞ்சதுக்கப்புறம் she will sit for 2 hours and practice. அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி தான் நான் வளர்ந்துருக்கேன். அண்ட் she would always tell me that வந்து any art form for that matter, அது வந்து ஒரு கடல் மாதிரியாம். மியூசிக் வந்து இட்ஸ் an ocean. அதுலேருந்து இங்க் ஃபில்லர்லேருந்து ஒரு ட்ராப் எடுத்து நீ உள்ளங்கையில் வச்சுண்டா அது ஒரு பெரிய விஷயம் இந்த லைஃப் டைமில். தட்ஸ் how much you can learn. அதுவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்னோட மைண்டில் ஹேஸ் ஆல்வேஸ் ஸ்டக் வித் மீ. ஸோ எனிதிங் தட் ஐ டூ, ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு டூயிங் சம்திங் மோர். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா. ஸோ கர்நாடிக் மியூசிக் நான்
நான் இன்னும் கற்றுன்னு இருக்கேன். அது 2010 ஐ ஸ்டார்டட் சூப்பர் சிங்கருக்கு போனேன். தென் 2017 ஐ வென்ட் ஃபார் இந்தியன் ஐடல். அண்ட் 2019 ஐ திங்க் ஐ வாஸ் இன் 2017 19 தெரியல, ஐ வாஸ் இன் யூஎஸ்ல ஒரு சும்மா சோலோ பேக் ட்ரிப் நான் போகும்போது ஐ வென்ட் டு நியூயார்க்கில் வந்து நிறைய ஐ மேட் ஷூர் ஐ மெட் அ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட். நிறைய கான்சர்ட்ஸ்க்கெலாம் போயிட்டு நான் போய் பேசுவேன், என்ன பண்ணுறீங்க அது மாதிரிலாம் பார்ப்பேன். அதில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஹி வாண்டட் மீ டு லெண்ட் மை வாய்ஸ் ஃபார் ஒன் ஆஃப் ஹிஸ் ட்ராக்ஸ். அதில் வந்து என்ன சொன்னார், இதில் வந்து உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் ஐ வாண்ட் யூ டு டாக் சம்திங். அதில் நான் தமிழ் உங்களுக்கு புரியாதே, நீங்கள் கேட்டர் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு புரியாதே அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு புரியணும் அவசியமே கிடையாது. வாட் எவர் யூ ஃபீல் லைக் சேயிங் ஜஸ்ட் சே, ஆனால் உங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் சொல்லுங்கள் அப்படின்னு. ஹீ இஸ் அன் இங்கிலீஷ் ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னார். அது சொல்லும் போது ஐ வாஸ் திங்கிங், ஐயோ சட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மொபைல் எடுத்து பாரதியாரோட கவிதைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்படின்னு பேசின்னு இருக்கும் போது வை நாட் நம்மளே ஏதாவது எழுதலாமே. எனிவேஸ் அவருக்கு ஒன்றும் புரிய போகிறது கிடையாது, அவங்க கேட்குற ஆடியன்ஸும் என்ன புரிய போகிறது, தமிழ் தானே வேணும், ஐ நோ ஐம் நாட் தட் பேட் இன் தமிழ். ஸோ அதனால வந்து நம்மளே எதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று எழுதினேன். ஃபஸ்ட்டு ஒரு கவிதை எழுதினேன். தட்ஸ் வென் ஐ அண்டர்ஸ்டுட். ஆர் நான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஓ மாலு ஒன்னால் எதாவது எழுத முடியுமா அந்த ஸ்பாட்டில். ஐ டோன்ட் ரிமெம்பர் நீயும் நானும் ஏதோ ஒரு இது நான் ப்ராப்ளி அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் த வேர்ட்ஸ் எக்ஸாக்ட்லி. ஐ ஹவ் ரிட்டன் இட் டவுன். ஸோ அது நான் சொன்னேன். அவருக்கும் the tonality with which I said those words was very very nice. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அண்ட் அதுதான் that was the beginning of me getting into என்ன சொல்கிறது ரைட்டிங் ஆர் கம்போசிங் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் மேஜர்லி ரைட்டிங். எனக்கு வீட்டில் ஒரு புக் இருக்குது, அதில் நிறைய ஒரு 40-45 கவிதை இது மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப என்ன சொல்கிறது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப எளிமையாக பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சம்மந்தப்பட்டவங்க, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் படித்து காமிச்சிருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்ஸ் வென் இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் வெரி சாங் வந்து எனக்கு ஒரு பிரேக்கப் நடந்தது. ஐவ் ஹர்ட் ஸோ மெனி பீப்புள் இந்த மாதிரி ஒரு பெயின் இருந்தால் தான் வந்து நீங்கள் க்ரியேட்டிவ் ஆவீங்க, அது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கோம், படத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபார் மீ ஆல்சோ இட் ஹேப்பன் வென் ஐ ஹேட் அ பிரேக்கப் இன் மை லைஃப். That's when I wrote one song. நீ என்னை விட்டு போக உன் நாடகம் உணர்ந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு. That was the first song that I wrote. அதெல்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகல because I keep singing all these songs in my live shows. Your personal diary is it? that's my இல்ல அது தனியா. இது தவிர பாட்டு எழுதிருக்கிறது ஒரு 4-5 பாட்டு எழுதியிருக்கேன். அதெல்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அது வந்து ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். But I've sung it on many stage shows. People who have watched me perform live, they know நீ என்னை விட்டு போக. பாட்டி சாங் ஒன்று இருக்கு, பாட்டி சொல்லு தட்டி அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. But the song that recently got released is அமுதமூறு. Okay. ஆமாம். அண்ட் சின்ஸ் ஐ எம் அ கர்நாடிக் மியூசிஷியன், ஐ ஃபீல் லைக் கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கிற ஒரு பியூட்டி a lot of people have not understood or a lot of people have not experienced அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு கர்நாடிக் கச்சேரி போய் கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசில் போய் கேட்டது, பட் ஐம் நாட் யூஸ் டு இட். லைக் ரெகுலர் கான்சர்ட்ஸ் போகிற அளவுக்கு ஐம் நாட் யூஸ் டு, பிகாஸ் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மேபி வர மாட்டேங்குது லைட் மியூசிக்கில் இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ வென் ஐ தாட் ஆஃப் இட், நான் ஆல் மை லைஃப் ஐ பீன் அ கர்நாடிக் மியூசிஷியன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பாடுற பாட்டுலேயே, நான் சினிமா பாட்டு பாடினாலும் ஒரு கர்நாடிக் டிஞ்ச் இருக்கும். அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் அபவுட் இட். தட்ஸ் மை ஸ்டைல். நான் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கமக்கம், ஏதாவது அதுக்கு அழகு சேர்க்குற மாதிரி ஒன்று போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ அது பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கர்நாடிக் கச்சேரி நிறையா பண்ணுவேன். ஐ சி a lot of youngsters, ஏன் நிறைய பேர் அது ஏன் போய் ரீச் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ப்ராப்ளி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டிங் இருந்தால் அவங்களுக்கு ரீச் ஆகுமா. என்னோட ஹஸ்பண்டே எடுத்தேன்னா கர்நாடிக் கச்சேரி ஃபஸ்ட்டு என்னோட வரத்துக்கு ஹி வாஸ் திங்கிங். ஆனால் இன்னொரு வேறு ஏதோ ட்ராக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராக்கில் வந்து கற்பகவல்லி பொற்பதங்கள் பணிந்தேன் நற்கதி தருவாயம்மா அப்படிங்கும்போது என்னடா இது கேட்குறே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை திஸ் இஸ் லைக் டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் ஆகுது, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சவுண்ட் அப்படின்லாம் சொன்னேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் it's also the sound, probably this, and maybe probably and ஒரு fusion இருந்தா பல பேருக்கு பிடிக்குமோ. Do you? I don't, எனக்கு personally I don't know what fusion is. I don't really know. Carnatic fusion எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, but I don't know what fusion means. If you ask me fusion என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது. I'm just doing what I feel like, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஐ வாண்ட் நிறைய பேருக்கு
கர்நாடிக் மியூசிக்கோட பியூட்டி போய் ரீச் ஆகணும். You know, that's the main thing. And whenever I perform in a different setup, Carnatic music in a different setup, like or keyboard, keys, a guitar, or percussion, different kind of edadu பண்ணும்போது I go tell them, you know, இந்த பாட்டு இந்த ஃபார்ம்ல இருக்கு, go and listen to this, இந்த ஆர்டிஸ்ட் போய் கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். Because I want the beauty of Carnatic music to reach to a lot more people. And also there's a selfish reason, because என்னோட music is Carnatic music. There are a lot of other musicians out there who are doing a lot of other genres. So இந்த genre அந்த genre மிக்ஸ் பண்ணால் என்ன ஒரு பியூட்டி வரும் அப்படின்னு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால நிறையா பண்ண ஆரம்பிச்சு அமுதமூர் இஸ் ஒன் சச் ட்ராக் வேர் ஐ கொலாபரேட்டட் வித் கிளிஃபர் அப்படின்னு ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரம் பெங்களூர். அவரோட ட்ராக்ஸும் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் யூ ஷுட் கோ அண்ட் லிசன் டு ஹிஸ் ட்ராக்ஸ். ஹீஸ் அன் அமேசிங் ப்ரொடியூசர், அமேசிங் மியூசிஷியன். அவரோட நான் ஒர்க் பண்ணி அமுதமூர் இஸ் பேசிக்லி அ திருப்புகள், அருணகிரிநாதரோட திருப்புகள் முருகன் மேலே. ஸோ கோவிட் பீக்கில் இருக்கும் போது சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்தது. வேர் ஜட்ஜஸ் வந்து வீட்டிலேருந்து எங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. வி யூஸ் டு கோ டு த செட் அண்ட் சிங். அதில் அமுதமூருன்னு ஒரு திருப்புகழ் நான் சொன்ன மாதிரி ஐ பெர்ஃபார்ம்ட் அந்த ட்ராக் பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கர ஹிட் ஆகிடுது. அண்ட் தட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரட் திருப்புகழ். அதில் அந்த டியூனும் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஐ பெர்ஃபார்ம் தட் அண்ட் மெனி பீப்புள் ஹவ் பீன் ஆஸ்கிங் மீ டு ரிலீஸ் தட் சாங் ஃபார் அ வெரி லாங் டைம். ஐ திங்க் திஸ் ஆல்சோ ஹேப்பன் இன் 2019 பீக்கில் நடந்தது. ஸோ எவர் சின்ஸ் தென் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கர்நாடிக் மியூசிக் இந்த மாதிரி ஒரு இதில் பரிமாணத்தில் ரிலீஸ் பண்ணுறோன்னா அமுதமூர் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ ஒர்க்ட் ஃபார் திஸ் with Clifford and we released it recently. So nice. So நீங்க சொல்லியிருந்தீங்க எல்லா பாடல்களுமே அந்த ஒரு கர்நாடிக் டச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ சூப்பர் சிங்கர்லேயே கூட ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்க இந்த பாட்டு பாடுறீங்க பட் அது வந்து மாளவிகா அவர்களுடைய ஸ்டைல். இது சூப்பரா சுஜாதா மேம், ஸ்ரீனி சார், உன்னி சார் எல்லாருமே, உன்னி சார் சொல்ல மாட்டார் பட் சுஜாதா மேம் சொல்லியிருந்தாங்க. மாலு இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா இது மாலு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ், ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் ஒரு சில சாங்ஸ். அது மாளவிகா அவர்கள் கர்நாடிகா பாடினா எப்படி இருக்கும்னு கேன் வி ஹியர் தட்? ஒரு 2-3 சாங்ஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரம் வேற ஜான்ராஸ், நாட் கர்நாடிக். அது மாளவிகா அவர்கள் பாடினா எப்படி இருக்கும்? ஐ கேன் ட்ரை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாங் இட்ஸ் லைக் சேலஞ்ச். மாளவிகா அவர்கள் வந்து எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் கேட்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் சாங் அட்ராட்ரா நாக்குமுக்கா. அட்ராட்ரா நாக்குமுக்கானா கர்நாடிக்ல பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் அ வெரி, தேர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் கர்நாடிக். பாடணும்னா பாடலாம், ஆனால் கர்நாடிக்குக்கும் ஒரு அழகு இருக்குது. ஸோ பேசிக்லி நான் ஒரு எபிசோட் இன் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸில் ஸ்டவ் மேலே கடாயி கொடுத்துருந்தாங்க. ஸ்டவ் மேலே கடாயி சாக்கெட்டு அந்த ஒரு பாட்டு. எனக்கு அந்த பாட்டு தெரியவே தெரியாது. அஜய் கிருஷ்ணா வந்து அந்த பாட்டு எப்படி இருந்ததோ அதை பாடினாரு. திடீர்னு என்ன கூப்பிட்டு நீங்கள் இதை வந்து கர்நாடிக்கா பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டில் ஸ்கோப் இருக்குது. அதனால நான் பாட்டு பாடுறேன். நான் வந்து ஸ்டவ் மேல கடாயி சாக்கெட்டு நான் சடாயி, ஸ்டவ் மேல கடாயி சாக்கெட்டு நான் சடாயி, படி வேலு ந தூபாயி தரரரரரரா, ஸ்டவ் மேல கடாயி சாக்கெட்டு நான் சடாயி அப்படின்னு பாடிருப்பாங்க. ஐயோ நைஸ். ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் சாங் மாதிரி இருக்குங்க அது. சீரியஸ்லி அது லிரிக்ஸா கேட்கும்போது ஆஃப் கோர்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட், பட் அது உங்க வாய்ஸ்ல கேட்கும்போது சோ கர்நாடிக்ல இந்த கமக்கம்லாம் ரொம்ப முக்கியம். அட்ராட்ரா நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா ஃபுல்லா லிரிக்ஸ் இருக்கிற ஒரு பாட்டுல பாட முடியாது. ஓகே ஷூர் பட் சீரியஸ்லி வேற லெவலா இருந்தது. காவாலயா for the first time. I'm going to try. Sure. And நான் வந்து first few linesல I'm not going to make any change, but ஒரு major lineல I've thought of something like interesting. Yeah. ரா ஏராவெல்லாம் லாங்காவுதே, ராபெருக்கு ராவே ராவே, ரா நீ பார்த்தாலே தீயாவுதே, தீ பிடிக்க ராவே ராவே, மச்சத்தான் முறைச்சா அச்சத்தான் குறைச்சா, இச்சத்தான் மறைச்சா மிச்சம் இல்லம்மா, மச்சமே நுவையா அச்சமே లేదయ్యా, ఇచ్చమే నేనయ్యా మిచ్చం ఏమయ్యా, వా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి రా 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 రా, వా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి రా 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 రా. Just tried it. So இதுதான் like do you
love Carnatic so much. Like இப்போ யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு folk song பாடணும் அப்படின்னு மாளவிகா அவர்களை அப்ரோச் பண்ணா how will Maalavika take that Of course, my very first song for Iman sir was a folk song, டங் டங் அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஸோ நான் எனக்கு சூப்பர் சிங்கரில் வந்து கர்நாடிக் தவிர இன்னும் வேறு ஏதாவது ஜான்ரா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பாடுவேன்னா அது ஃபோக் தான். பிகாஸ் ஐ எம் வெரி யூஸ் டு த ஓப்பன் த்ரோட்டடாக பாடுறது. லைக் அதாவது யூனோ அந்த ஒரு மெலடிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பாடுவேன் டியூரிங் தோஸ் டேஸ். ஸோ ஃபோக் தான் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ மன்மதராசா நான் ஒரு எபிசோடில் பாடுறதை கேட்டுட்டு இமான் சார் கால் மீ ஃபார் டங் டங். ஸோ எனக்கு ஃபோக்னா ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் இப்போ நான் எழுதுகிற பாட்டு எல்லாமே வந்து இட்ஸ் காட் அ மிக்ஸ் ஆஃப் கர்நாடிக் அண்ட் ஃபோக் ஒன்லி. இட் கம்ஸ் வெரி நேச்சுரலி டு மீ. ஸோ நான் ஃபோக் கொடுத்தா நான் கொடுங்க நான் பாடிடுவேன். நீங்கள் என்ன பாட்டு கொடுத்தா ஃபோக் கொடுத்தா நான் பாடிடுவேன். எனி ஜான்ரா பட் ஃபோக் இஸ் சம்திங் தட் கம்ஸ் வெரி நேச்சுரலி டு மீ. Nice. Dazller All Day Lip Color. Available in 30+ shades at ₹200. மூவி ட்ரெயின் மோஷன் பிக்சர்ஸ் வழங்கும் கிரிக்கெட்டர் முத்தையா முரளிதரனின் பயோகிராஃபியான 800 திரைப்படம் அக்டோபர் 6 முதல் திரையரங்குகளில். 2 வீடு ரெட்டிப்பு பிரச்சனை ரெட்டிப்பு ஃபன். பிக் பாஸ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். கடலை மாவு அண்ட் பீட்ரூட்டை நல்லா அரைச்சிட்டு அதில் கடலை மாவு மிக்ஸ் பண்ணி அண்ட் மில்க் போட்டு அந்த ஒரு பேஸ்ட்டை மட்டும் அப்ளை பண்ணி நம்ம ஒரு 1 hour கழிச்சிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் அந்த டொமேட்டோ பல்ப்பையும் வந்து ப்ராப்பராக அந்த ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டுமே அப்ளை பண்ணிட்டீங்கனாலே ஃபேஸுக்கு அதே உங்களுக்கு ஃபேஸ் நல்லா. ஆமாம், டயட்லாம் இருக்க முடியாது. ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன் மார்னிங். பட் மத்தியானம் பார்த்தீங்கன்னா நல்ல ரைஸு பிரியாணி அதெல்லாம் தான். டயட்லாம் நான் இருக்கிற ஆள் கிடையாது. ஃபர்ஸ்ட் படத்தில் நல்லா சப்பியாக இருந்தேன். அப்புறம் திடீர்னு ரொம்ப மெலிஞ்சிட்டேன். அப்புறம் இல்லை எல்லாரும் கொஞ்சம் வெயிட் போடுன்னாங்க. ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணால் எல்லாம் இப்படி குண்டாயிடுவாங்க. பட் நான் அப்படியே ஆப்போசிட், இன்னும் இழைச்சிட்டே போனேன். ஒர்க் அவுட்னா இட்ஸ் ஜஸ்ட் பேசிக் ஒர்க் அவுட். நான் வந்து ரொம்ப வெயிட்ஸ் தூக்கிட்டு டம்பிள் தூக்கிட்டு அப்படி பண்ணுற ஆள் நான் கிடையாது. ஜஸ்ட் லைக் ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஆர் ஸ்குவாட்ஸ் பண்ணுறது அதெல்லாம் நான் வீட்டில் கூட அந்த மாதிரி பண்ணேன்.